மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எம்ஆர்பி ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஃபிட்டர் கிரேட் 2 பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரி பேசிஸில் ஃபில் பண்ணுறதற்கான ஒரு பணியிடம். இது வந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2. இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய ஒரு பணியிடம். லெவல் 8ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 19,500 71,900 வரைக்கும் சேலரி இருக்கும். டோட்டலாக 20 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2ல். இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி இப்போ வெளியிடலை. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுறோம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 1/7/2025. லெவல் 8ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு இந்த 20 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்றது யூஸ்வலாக கொடுத்துருக்கிறது தான். அதே மாதிரி ரூல் ஆஃப் ரிசர்வேஷனை பொறுத்து தான் வந்து ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி செப்பரேட் ரிசர்வேஷன் 3.5% ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸஸில் 30%க்குள்ளே பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு 3.5% வந்து உள் ஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்றதையும், பிசியில் வந்து அதர் தேன் பிசிஎம் அதை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 200 பாயிண்ட் ரோஸ்டரில் தான் வந்து இந்த பணியிடத்தை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் இந்த பணியிடத்திற்கு. டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயிலாக வெளியிட்டால் தான் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன இதில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி எதெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழ் மீடியத்தில் கேண்டிடேட் படித்ததற்கான பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அமெண்ட்மெண்ட் ரூல் படி அந்த ரிசர்வேஷனும் உண்டு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18. சரிங்களா? எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி கேண்டிடேட்லாம் எந்த விதமான ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓசி கேண்டிடேட்க்கு ஆல் கேட்டகரியில் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 42 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேனில் 48 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 11/6/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஃபிட்டர் கிரேட் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்டிசி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல் கோர்ஸ் வந்து முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டில் என்ஐசியில் வந்து மெக்கானிக் ட்ரேட் வந்து முடித்த கேண்டிடேட்ஸ், அதாவது மோட்டார் வெஹிக்கல் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸில் 60% மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. 10th உங்களுடைய மதிப்பெண்ணில் வந்து 40% வந்து 10th மதிப்பெண்ணை வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து 60%, எஸ்எஸ்எல்சி அதாவது 10th மார்க் ஷீட்லேருந்து 40% உங்களுக்கு வந்து மினிமம் வெயிட்டேஜ் வந்து எடுத்துப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து டோட்டல் மார்க் எடுத்து செலெக்ஷன் இருக்கும். ஃபீஸ் அண்ட் சர்வீசஸ் சார்ஜ் அதை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, பிடி, டிபி, டிடபிள்யூ அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்ஸ்க்கெலாம் வந்து 500 ரூபா அதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். mrb.tn.gov.in வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஃபிட்டர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு மேண்டேட்டரி டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 கேர்ஃபுல்லாக படித்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராப்பராக அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுக்கணும். மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃபு, அதற்கான சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான
டைம் பீரியட் கொடுப்பாங்க. அப்படியும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபில் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி தான் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 7th ஃப்ளோர் நம்பர் 359 அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை 6,06,000 அப்படின்ற அட்ரஸில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். mrb.tn.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அடண்டம் குறைஞ்சிடம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி mrb.tn.gov.in வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ரெகுலராக எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் எம்ஆர்பியோடைய வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் அப்டேட் கொடுப்போம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.